ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு. 125 காலி பணியிடங்களுக்கு ஐடிஐ தகுதிக்கு இணையதளத்தின் மூலியமாக விண்ணப்பம் செய்ய கடைசி தேதி 7/7/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பற்றிய விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஐடிஐ தகுதிக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ங்கிற பதவிக்கு 50 காலி பணியிடங்களும், எலக்ட்ரிஷியனுக்கு 30 காலி பணியிடங்களும், ஃபிட்டருக்கு 40 காலி பணியிடங்களும், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ங்கிற பதவிக்கு 1 காலி பணியிடங்களும் ஐடிஐ 2 வரும் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், ரிப்பேர், டெஸ்டிங் சம்மந்தமான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பதவி அப்படின்னா சீனியர் ஆர்டிஷியனுங்கிற பதவிக்கு தான் சொல்லியிருக்காங்க. 30 வயது இருக்கணும். பர் மந்த் பார்த்தீங்கன்னா 23,368 அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சால்டேட் பே அப்படிங்கிற விவரங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எப்படி விண்ணப்பம் செய்வது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் செய்வதற்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் இரண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அதை பற்றி விவரங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் முழுமையாக படித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.